வணக்கம். 1936 பெத்தநாயக்கம்பேட்டைங்கிற நகராட்சி தேர்தல் பேரறிஞர் அண்ணா அவர்கள் போட்டியிடுகிறார். அண்ணாவை எதிர்த்து காங்கிரஸ் ஆட்களை நிறுத்துகிறார்கள். காங்கிரஸுக்காக வேண்டி பிரச்சாரம் செய்கிறதுக்காக பல பெரியவர்களும் வராங்க. அதில் ஒன்று திருவிக அவர்களும் ஒன்று. திருவிக பேசும்போது பேசுகிறார், ஒரு நந்தவனத்தில் நாய் ஒன்று செத்து கிடந்தால் அந்த நாயை மாற்றுவார்களா இல்லை நந்தவனத்தை அழிப்பார்களா? அண்ணா பேசக்கூடிய நேரத்தில் காங்கிரஸையே மாற்ற வேண்டும் என்று பேசுகிறார். காங்கிரஸில் சிலர் கெட்டவர்கள் இருந்தால் அவரை மாற்றிக்கொள்ளலாம், அதை ஏற்றுக்கொள்கிறோம். நந்தவனத்தில் இருந்து கிடக்கக்கூடிய நாயை தான் மாற்ற வேண்டுமே ஒழிய நந்தவனத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்வது எந்த வகையில் முறையாக இருக்கும்? நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று தெரிவிக்க அவர்கள் பேசுகிறார். அடுத்த மேடையில் பேரறிஞர் அண்ணா பேசும்போது சொல்லுவார், தெரிவிக்க அவர்கள் பேசக்கூடிய நேரத்தில் நந்தவனத்தில் ஒரு நாய் செத்து கிடந்தால் அந்த நாயை தான் மாற்ற வேண்டும், நந்தவனத்தை அழிக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். ஒரு நந்தவனத்தில் யார் யாரெல்லாம் போவார்கள்? நல்லவர்கள் சுகம் அனுபவிப்பதற்காக வேண்டி போவார்கள். அதே நேரத்தில் குடியானவர்கள் எல்லாம் தன்னுடைய மனதிலே ஒரு குணம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செல்லுவார்கள். அப்படிப்பட்ட இடத்தில் ஒரு நாயே மாண்டு போகிறது என்று சொன்னால் அங்கே மனம் வீசும் காற்றா அடிக்கும்? நச்சு காற்றல்லவா அங்கே வீசிக்கொண்டு இருக்கிறது. அதனால் தானே அந்த நாய் இறந்து போயிருக்கிறது. ஒரு நச்சு காற்று வீசக்கூடிய அந்த நந்தவனத்தை அழிக்க வேண்டுமா இல்லை நாயை மட்டும் எடுத்து மாற்ற வேண்டுமா? நச்சு காற்று வீசக்கூடிய அந்த நந்தவனத்தையே நாம் மாற்ற வேண்டும். எனவே நீங்கள் மாற்ற வேண்டியதை மாற்றுங்கள் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசினாராம்.